இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துக்கொள்ள ஒரு குட்டி கதைய பாப்போமா? கதையின் தொடக்கம். ஒரு பரந்த பசுமையான காட்டுல ஒரு அமைதியான கரடி இருந்தது. அவன் பேர் கரண். அவன் ஒரு நாளும் சந்தோஷமா இருந்ததில்ல. அவனுக்கு எப்போதும் ஒரு நினைப்பு இருந்தது. என்னால எதையும் சரியா செய்ய முடியல, நான் தோல்விக்கே பிறந்தவன் போல இருக்கு என்று அவன் எப்போதும் குறை சொல்லுவான். அவனை யாரும் எதுவும் கேட்கலாம் இருந்தாங்க. ஏன்னா அவன் நெகட்டிவ் எண்ணங்களால் சுற்றப்பட்டவன். ஒரு நாள் சிக்கி என்ற அணில் அவனை சந்தித்தாள். அவளது குரலும் சிரிப்பும் தனியாகவே நம்பிக்கையை கொடுத்தது. அவள் சொன்னாள், நீ முயற்சி செய்யாமலேயே முடிவெடுத்துடுறே. ஒவ்வொரு பூக்களும் காலையில சூரியனை பார்த்துதான் பூக்குது. அதை கேட்டு கரண் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்குள் ஏதோ புதிதாய் தோன்றியது. நம்மாலும் முயற்சி செய்ய முடியும். ஓவி, வயதான ஆந்தை சிக்கி மற்றும் கரனை சந்திக்கிறாள். அவள் ஒரு பழமொழி கூறுகிறாள். நிழல் வந்து நிற்பது சூரியன் எங்கிருக்கிறதென்று நினைவூட்டுகிறது. வாழ்க்கையிலும் சோதனை வந்து நம்மால் எவ்வளவு வலிமையுள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ள வைக்கிறது. ஓவி ஆந்தையின் வார்த்தைகள் கரண் கரடியின் உள்ளத்தை மாற்ற ஆரம்பித்தன. இந்நேரம் நரிவாலி ஒரு சூழ்ச்சி திட்டமிடுகிறான். அவன், நீங்க இப்படி நேர்மையா வாழ முடியுமா? முயற்சிக்க வேண்டாம், உலகம் உண்மையல்ல அப்படின்னு சிக்கி அணிலை கேலி செய்கிறான். ஆனால் கரண் கரடி சொல்கிறான், நீ நம்பாததாலே நம்ம நம்பிக்கையை வீச முடியாது வாலி. இது முதல் முறையாக கரண் ஒரு தொடர்பான நம்பிக்கை மிக்க வார்த்தை சொல்கிறான். ஒரு இரவு அவர்கள் 3 பேரும், கரண், சிக்கி, ஓவி, நிலாவை பார்த்து அமர்ந்திருந்தார்கள். நிலா மெதுவாக மேகத்தினுள் மறைந்து மறுபடியும் வந்தது. ஓவியாந்தை சொன்னாள், நீங்க பாத்தீங்களா, நிலா போன மாதிரி தோணுச்சு. ஆனா அது எப்போதும் பின்னாடி ஒளியுடனே இருக்குது. நம்ம நம்பிக்கையும் அப்படிதான். அந்த ராத்திரியில் கரண் முழுமையாக மாறினான். அவன் இதோ முதல் முறையாக ஒரு குட்டி தடாகம் தோண்டினான். பறவைக்கு தண்ணீர் ஊற்றினான். சிக்கிக்கு பழம் எடுத்து கொடுத்தான். முடிவு, கடந்த சில வாரங்களில் கரணின் வாழ்க்கை மாறியது. அவன் நட்புள்ளவனாகவும் பாசிட்டிவ் எண்ணங்கள் கொண்டவனாகவும் ஆனான். வாலி நரி கூட அவனை பார்த்து மரியாதை காட்டத் தொடங்கினான். முடிவில் ஓவியாந்தை சொன்னாள், நம்பிக்கை உள்ளவனிடம் அடுத்த பக்கம் எப்போதும் இருக்கிறது. கதையின் முக்கிய கருத்துக்கள். 1. நமக்குள் இருக்கிற நம்பிக்கையே மாற்றத்தின் ஆரம்பம். 2. நிறைய தோல்விகள் இருந்தாலும் நம்மால் முயற்சி செய்ய முடியும். 3. மற்றவர்களுக்குச் சொல்வது போல நமக்குள்ளும் ஒளி இருக்கிறது. 4. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்களோ வாழ்க்கை அந்த பாதையை தருகிறது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.